அண்மைச் செய்தி. டாஸ்மாக் நிறுவன மேலாண் இயக்குநர் விசாகனை மீண்டும் விசாரணைக்காக அமலாக்கத்துறை அதிகாரிகள் அழைத்துச் சென்றிருக்கின்றனர். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் 2வது நாளாக விசாரணையானது நடைபெறுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். விசாரணை குறித்து மேலும் சொல்லுங்கள். டாஸ்மாக் எம்டி விசாகனை 2வது நாளாக அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு அழைத்து வந்திருக்கிறார்கள். சரியாக 10 மணிக்கு அவருடைய வீட்டிலிருந்து அமலாக்கத்துறை அமலாக்கத்துறையினுடைய அந்த வாகனத்திலே ஏற்றி அவரை அழைத்து வந்தார்கள். தற்பொழுது அமலாக்கத்துறை அலுவலகம் நுங்கம்பாக்கம் குஷ்குமார் சாலையில் இருக்கக்கூடிய அந்த வீட்டிற்கு அந்த அலுவலகத்திற்கு அழைத்து வந்திருக்கிறார்கள். அங்கே உயரதிகாரிகள் அவரிடம் தற்பொழுது விசாரணையை தொடங்க இருக்கிறார்கள். இந்த அமலாக்கத்துறை அலுவலகத்துல தற்பொழுது உயரதிகாரிகள் வந்திருக்கக்கூடிய நிலையில அவரிடம் விசாரணை நடத்துவதற்காக தற்பொழுது உயர் அதிகாரிகள், அதாவது கூடுதல் இயக்குனர் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரி ஒருவர் வந்திருக்கிறார். அவரிடம் விசாரணை நடத்த இருக்கிறார். அதாவது விசாரணை பொறுத்தளவுல வீட்டிலேயே அங்கு சோதனை நடத்தக்கூடிய அதிகாரிகள் அவரிடம் விசாரணை நடத்துகிறார்கள். அதே வேளையில அவரிடம் ஒரு IAS அதிகாரி எனும் பட்சத்துல இந்த வழக்கினுடைய முக்கியத்துவம் கருதியும் உயரதிகாரிகளிடம் விசாரணை நடத்த வேண்டும் என்பதற்காகத்தான் தொடர்ந்து 2வது நாளாகவும் அவரை அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு அழைத்து வருகிறார்கள். அதன்படி இவரிடம் விசாகனிடம் கூடுதல் இயக்குனர் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இவரை விசாரிக்கிறார்கள். அவர்கள் அமலாக்கத்துறையினுடைய அலுவலகத்திலேயே இருக்கிறார்கள். ஆனால் அவரை இங்கே அழைத்து இந்த விசாரணை தொடர்கிறது. இன்று பகல் முழுவதும் இந்த விசாரணை நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அமலாக்கத்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய விசாரணையை பொறுத்தளவுல முக்கியமாக ஏற்கனவே விசாரணை நடத்தப்பட்ட டாஸ்மாகினுடைய அதிகாரிகள், ஒரு 5 அதிகாரிகள், அவர்கள் கொடுத்த வாக்குமூலம், அவர்கள் மூலமாக கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள், இவற்றை வைத்து இந்த விசாரணையை தொடங்க இருக்கிறார்கள். முழுக்க முழுக்க விற்பனை மற்றும் கொள்முதல் தொடர்புடைய ஆவணங்கள், அதில் இருக்கக்கூடிய கணக்குகள், குறிப்பாக அதுல 2 வெவ்வேறு முரண்கள் இருப்பதாக சொல்கிறார்கள். ஒன்று, மதுபான தொழிற்சாலை இந்த நிறுவனங்களிலிருந்து எடுக்கப்பட்ட ஆவணங்களில் எவ்வளவு டாஸ்மாக் நிறுவனத்திற்கு சப்ளை செய்யப்பட்டிருக்கிறது என்ற விவரங்களுக்கும், அதே போன்று டாஸ்மாகினுடைய தலைமை அலுவலகத்துல பராமரிக்கக்கூடிய அந்த லெட்ஜர், அந்த கணக்கில் இருக்கக்கூடிய விவரங்களுக்கும் முரண் இருப்பதாகவும், அது குறித்த விவரங்களை திரட்டி இருப்பதால் அது குறித்து விசாரிக்க உள்ளதாகவும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தரப்பிலிருந்து கூறப்படுகிறது. இன்றைய விசாரணையில அவரிடம் நேற்று நடத்தப்பட்ட விசாரணையில் ஏற்கனவே எவ்வாறு வீடியோ பதிவு செய்து அதை வாக்குமூலமாக பதிவு செய்தார்களோ, தற்பொழுதும் இன்று நடக்கக்கூடிய விசாரணையிலும் வீடியோ பதிவு செய்து அதை வாக்குமூலமாக பதிவு செய்கிறார்கள். எழுத்து மூலமாகவும் எழுத்துப்பூர்வமாகவும் அவரிடம் அவர் கொடுக்கக்கூடிய வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டு அவரிடம் கையெழுத்தற்ற பின்னரே அவர் அனுப்பப்பட்டிருக்கிறார். நேற்று தினமும் அதே நடைமுறை இன்றும் பின்பற்றப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே வேளையில நேற்றிலிருந்து நடக்கக்கூடிய இந்த சோதனை எல்லாமே ஒவ்வொன்றுமே டாஸ்மாக் வழக்கிற்கு ஒரு வகையில தொடர்பு இருக்கிறது. அதாவது குறிப்பாக விசாகனிடம் தொடர்பு இருக்கிறது, அல்லது இந்த டாஸ்மாக் தொடர்புடைய ஏதோ ஒரு பணிகளை செய்திருக்கிறார்கள். குறிப்பாக டாஸ்மாக்கு CCTV சப்ளை செய்தவர்களுடைய வீட்டில் கூட சோதனை நடக்கிறது. இப்படி டாஸ்மாக் தொடர்புடைய சோதனை தான் நேற்று தொடங்கிய அந்த சோதனை அனைத்து இடங்களிலுமே டாஸ்மாக் தொடர்புடைய சோதனை தான் என்பதையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே நேற்று வரை நடந்து இருக்கக்கூடிய அந்த சோதனையில எந்தெந்த இடங்களிலெல்லாம் ஆவணங்கள் எதுவும் புதிதாக இந்த வழக்குக்கு தொடர்புடைய ஆதாரங்கள் கிடைத்திருக்கக்கூடிய பட்சத்தில் அது தொடர்பான கேள்விகளை முன்வைத்து இன்று விசாகனிடம் இந்த விசாரணை நடத்தப்பட இருக்கிறது. எனவே இன்றைய விசாரணை நீண்ட நேரம் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனாலதான் காலையிலேயே இந்த அதிகாரிகள், தற்பொழுதுதான் ஒரு அதிகாரி உள்ளே சென்றார் விசாரணை நடத்துவதற்கான அதிகாரி. அவர் வரக்கூடிய அந்த நேரத்தில் 10 மணிக்கெல்லாம் அவரை வீட்டிலிருந்து அழைத்து வந்திருக்கிறார்கள். அதே வேளையில் விசாகனுடைய வீட்டில் தொடர்ந்து 2வது நாளாகவும் சோதனை ஒரு பக்கம் சென்று கொண்டிருக்கிறது. அவருடைய மனைவி, மகன் இங்கே இருக்கிறார்கள். அவரிடம் விசாரணை நடத்தப்படுகிறது. தேவைப்பட்டால் அதுல அவருடைய வங்கி கணக்கு விவரங்கள் குறித்த விவரங்கள் தேவைப்பட்டால் அவர்களிடம் விசாரணை நடத்தப்படுகிறது. தொடர்ந்து அவரிடம் சோதனை, அந்த வீட்டில் சோதனை நடத்தப்படுகிறது. குறிப்பாக தரைதளம் உட்பட 2 தளங்களை, மேல்தளங்களை கொண்ட அந்த வீடுகளில் பல்வேறு அறைகள் இருக்கிறது. அதில் இருக்கக்கூடிய ஆவணங்கள், அதே போன்று கணினி, மடிகணினியில் இருக்கக்கூடிய தரவுகளை எல்லாமே எடுத்து வைத்து தொடர்ந்து இந்த விசாரணையை, சோதனை என்பதை அமலாக்கத்துறை அதிகாரிகள் மேற்கொண்டிருக்கிறார்கள். நேற்று தொடங்கிய அந்த சோதனையில ஒரு இடத்தில் மட்டுமே MRC நகரில் இந்த ஜீப்ராஸ் என்ற அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் மட்டுமே ரத்தீஷ் என்ற அந்த தொழிலதிபர் வீட்டில் நடந்த அந்த சோதனை மட்டுமே முடிவுற்றிருக்கிறது நேற்று இரவோடு. அதே மற்ற அனைத்து இடங்களிலுமே இந்த சோதனை என்பது நடத்தப்படுகிறது. மின்வாரியத்தினுடைய ஒப்பந்ததாரராக இருக்கக்கூடிய ராஜேஷ்குமார் என்புடைய வீடு பெசன் நகரில் இருக்கிறது, அவருடைய வீட்டில் நடக்கிறது. அதே போன்று சூளைமேடு மற்றும் அண்ணா நகரில் சூளைமேட்டின் வீட்டிலும், அண்ணா நகரில் ரியல் எஸ்டேட் நிறுவனம் நடத்தி வரக்கூடிய மேகநாதன் என்பவருடைய வீட்டில் இந்த சோதனை 2வது நாளாக நடக்கிறது. கேசவன் என்பவர், இவர் தான் CCTV சப்ளை செய்திருக்கிறார் தமிழகம் முழுவதும் டாஸ்மாக் நிறுவனங்களுக்கு. அவருடைய வீட்டிலும் தியாகராய நகர்ல இந்த சோதனை நடக்கிறது. முக்கியமான சினிமா தயாரிப்பாளரான ஆகாஷ் பாஸ்கரனுடைய வீட்டுல, அது ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய அந்த வீட்டுல அங்கும் இந்த சோதனையை
தொடங்கியிருக்கிறார்கள். இந்த வழக்கிற்கு முக்கியமான ஒரு நபராக இவரை விசாரணை பார்ப்பதனால அவரை நேரில் அழைத்து வந்து 2வது நாளாகவும் விசாரணை நடத்தி வருகிறார்கள்.